பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீக் ஃபுல்லா மேனேஜர் அண்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நடந்துச்சு. கேப்டனா நம்ம ரஞ்சித் அவர்கள் இருந்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மேனேஜர், ஒரு சிறந்த மேனேஜரா தேர்ந்தெடுத்துக்கிறவங்க அடுத்த வீக் வந்து நாமினேஷன் பிரி பாஸ் வாங்கிட்டு போயிரலாம். சிறந்த தொழிலாளர்களா இல்லாம ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கிறவங்க அப்படி ஒருத்தவங்க போயிரலாம். டைரக்ட் நாமினேஷனுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ். அந்த டாஸ்க்லாம் நடந்து முடிஞ்சுச்சு. சண்டை நெறைய சண்டைகள் நடந்துச்சு. அந்த சண்டையில வாக்குவாதங்கள் வந்துச்சு. முத்து வந்து மேனேஜரா இருந்து லேபரா மாறுனாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்கள் வந்தாங்க. ஒவ்வொரு பிரச்சனைய கிரியேட் பண்ணாங்க. ராணவ் அவர்களும் சண்டைலாம் போட்டாரு. முத்தும் நம்ம அருணுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. தர்ஷியா கூட சண்டை வந்துச்சு. ஜாக்லின் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே சமாதானமா போய் நம்ம முத்து வந்து கன்வின்ஸ் பண்ணது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சுவாரஸ்யமா நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாரோட வெறுப்ப சம்பாரிச்ச ராணவ் அவர்கள் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து டைரக்டா நாமினேட் பண்றதுல இப்பவே முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாமினேஷன் பிரி பாஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே சொன்னாங்க ஜாக்லின் அவர்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் இல்லை, நம்ம முத்து அவர்கள் கைக்கு தான் போயிருக்கு நாமினேஷன் பிரி பாஸ். ஸோ முத்து அவர்கள் வந்து நம்ம ஜெப்ரி அவர்களுக்கு தான் போயிருக்குது நாமினேஷன் பிரி பாஸ். ஜெப்ரி அவர்கள் வந்து பார்த்தோன்னா, நான் மேனேஜரா வந்து பெரிய லெவல்ல தலையும் காட்டல, ஒரு பிரச்சனையும் பண்ணல, சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் பட் ஜெப்ரி அவர்களுக்கு அந்த நாமினேஷன் பிரி பாஸ் கொடுத்து சிறந்த மேனேஜர், நீங்கள் அடுத்த வீக் வந்து சேவா இருங்க, அதுக்கு அடுத்த வீக் வேணா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கொடுத்து விட்டாங்க. ஸோ ஜெப்ரிக்கு நாமினேஷன் பிரி பாஸ் கிடைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.